ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மைகள், சில கிரகங்கள் நல்லது செய்யும். எல்லா கிரகத்துக்குமே ஒரு 2 பக்கங்கள் உண்டுங்க. நல்லதும் பண்ணக்கூடியது, பிரச்சனைகளையும் தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இதில் சில கிரகங்களுடைய குணங்கள் எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அது நல்லதாக இருக்கும், எந்த மாதிரி செயல்களில் அது பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ நல்லா இருந்தால் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், ஒரு கிரகம் நல்லா இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக எந்த கிரகத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன். நவகிரகங்களில் இந்த புதன் அப்படிங்கிறது தான் ரொம்ப நடுநாயகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு நடுநிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இவங்களும் வேணும் இவங்களும் வேணும், எனக்கு 2 பேரும் 2 கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லலாம். இதை தான் விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புதனுடைய தன்மைகளை. அதாவது பேச்சாற்றல் நிறைந்த ஒரு கிரகம், படிப்புக்கே காரகத்துவம் யாருன்னா இந்த புதன் தான். நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிடத்திற்கு காரகத்துவம் யாருன்னாலும் இந்த புதன் தான். இப்படிப்பட்ட ஒரு புதன் ஒரு ஜாதகத்தில் எல்லா லக்னங்களுக்கும் 12 லக்னங்களுக்கும் இந்த புதன் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக மேஷ லக்னத்திற்கு இந்த புதன் நன்மைகளை தரக்கூடியவரா அப்படின்னா, இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தளவில் புதனுடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க. அதனுடைய பிரச்சனைக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மேஷ லக்னத்தில் உள்ளவங்க ஒரு கல்வியினால் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சிருவோம்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஆனால் அதுவே அவங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல், அதாவது ஒரு தொழில், ஒரு டிப்ளமோ கோர்சஸில் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தில் அவங்க வின் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்காதவர்கள் யாருன்னா இந்த மேஷலம் அப்படின்னு சொல்லலாம்.